ஆண்களே என்ற அணியை நிறைவு செய்ய கவிஞர் இனியவன். எனக்கு என்ன பிருந்தா மேலே என்ன கோவம்னா, அந்த அம்மா சொல்லுது தாலியை கழுத்தில் போட்ட செயினை அர்த்தம், அதனால் அவனை அர்த்தான்னு கூப்பிட்டோம். நான் என்ன கேட்குறேன், நாளைக்கு நீ மவுண்ட் ரோட் பக்கம் போகிற, ஒருத்தன் வந்து செயினை அத்துன்னு ஓடுறான், நீ அத்தான் 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 ஓடுவியா? என்னம்மா இது? நீ வேற அத்தானை பற்றியில பேசிகிட்டு இருக்க. அவங்க தான் தாய் தகப்பன் குழந்தைன்னு கூட பார்க்காம அத்துட்டு இருக்காங்களே. அந்த மாதிரி சொல்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்களாம், அடிக்கிறாங்களாம். உனக்குலாம் கல்யாணம் ஆகலம்மா, 20 வருஷம் ஆச்சு எனக்கு. அன்னைக்கு போயிட்டு கோவத்தில் என்ன அடின்னு அவ பக்கத்தில் நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் முடியுமா நடக்குமான்றாயா? எங்க நீங்க என்ன சொல்றாங்க, அப்படியே கொடுமைப்படுத்துறாங்களாம், கசக்கி புடிறாங்களாம். காலையில் எழுந்த உடனே பரபரப்பாகுதா? யாரோட உலகம்? நான் பட்டிருக்கேன். காலையில் என்ன எழுப்பா 5 மணிக்கு, பால் இல்லை. காலையில் பால் இல்லைன்னு முதல் நாள் ராத்திரி தெரியாதா? பால் வாங்கிட்டு வந்தோம், மறந்தே போயிட்டேன், மாவு வாங்கிட்டு வா. எங்க பால் இல்லை மாவில் ஒரு பொம்பளைக்கு தெரியாதையா? வீட்டில் காலையில் இருந்தோம் பரபரப்பாயிடுறாங்க எங்கள் வீட்டுக்காரம்மா. ஐயோ என்ன வைக்கிறது தெரில, என்ன வைக்கிறது தெரிலன்னா நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, தோசை ஊற்று, அப்படியே கொஞ்சம் வெங்காயம் தூவிட்டு வெங்காய தோசைன்னு கொடுத்துரு. அப்படி கஷ்டமாக இருந்தோன்னா ஒரு தக்காளி சட்னியை போட்டுரு. அப்படியும் கஷ்டமாக இருக்கா ஒரு பொடி போட்டு பொடி தோசை கொடுத்துரு. நானும் என் பிள்ளைய சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடணும். ஐயா வாய முடியா, இப்போ பார்த்தாலும் தின்றதுலையே இரு. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் என்ன வைக்கணும்னு தெரில, அதை யோசிச்சுக்கிறான்றா. எங்கள் நபிகள் நாயகத்திட்ட ஒரு பெண்மணி போயிட்டு ஒரு பழம் கொடுக்குறாங்க, ஒரு சின்ன ஒரு பவுலில் கொஞ்சம் பழம் கொடுக்குறாங்க. அவர் எடுத்து சாப்பிட்றாரு. ஆனால் அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு, யார் எது கொடுத்தாலும் சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் கொடுப்பார். ஆனால் அன்றைக்கி யாருக்குமே தரல, அவர் பழம் சாப்பிட்டுட்டே இருக்கார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அம்மாட்ட அந்த வெறும் பாத்திரத்தை கொடுத்தா நல்லா இருக்குது, போயிட்டு வாங்க. ஆனால் கூடி இருந்தவங்களாம் கேட்டாங்க, அந்த அம்மா போன பிறகு, பெருமகனாரே நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் எல்லாருக்கும் பகுந்து தானே சாப்பிடுவீங்க, கொடுப்பீங்க, இன்றைக்கி ஒரு பழம் கூட கொடுக்காம நீங்கள் சாப்பிட்டீங்களேன்னு. அவர் சொன்னார், இல்லை அந்த பழத்தை எடுத்து கடித்து பார்த்தேன், வாயில் வைக்க முடியாத அளவுக்கு கசப்பு. ஒருவேளை நான் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் கடித்து துப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த பெண்ணுடைய மனசு காயப்பட்டு விடும் என்பதற்காக அத்தனை கசப்பையும் நான் ஏற்றுக்கொண்டேன்னா. ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு நபிகள் நாயகம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, ஞாபகத்தில் வச்சுங்க. நீங்க கொடுக்குற அத்தனை பிரச்சனையும் பழா போன இந்த எதையும் தாங்கிட்டு இருக்கு. அதனால தான் ஆம்பளைங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. என்னைக்கு சிவபெருமான் பெண்களை இடபாகம் வச்சானோ அன்னையிலிருந்து ஹார்ட் அட்டாக் வருது. மணியும் மணி பரிசையும் இந்த பக்கம் வைக்கக்கூடாது. பாருங்க, பெண்கள் டக்கு டக்குன்னு டைவர்ட் ஆவாங்க. குழந்தையிலேருந்து பிறந்த உடனே சொல்லுவாங்க, நான் அப்பா செல்லம் அப்பா செல்லம் அப்பா செல்லம். வயசுக்கு வந்தோடனே அம்மா பக்கம் போய் நிற்பா. கல்யாணம் புருஷன் பக்கம், பிள்ளை பிறந்தோடனே பேரன் பிள்ளைங்க பக்கம், பிள்ளை கல்யாணம்னா பேரங்க பக்கம். டைவர்ட் ஆகிட்டே இருப்பானுங்க. நம்ம பயலுக்கு 2 தாங்க இருக்குது. ஒன்று, கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மாட்ட அன்பாக இருக்குது, கல்யாணம் பிறகு பொண்டாட்டிக்கு அடிமையாக இருக்குது. எந்திரன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் சிட்டின்னு ஒரு ரோபோ வரும். அது ஐஸ்வர்யா ராய் ஹாயின்னு ஒரே ஒரு முத்தம் தான் கொடுத்தா. அந்த ரோபோ பைத்தியமாயி அது ஒரு 1000 ரோபோ ரெடி பண்ணி ஊரையே அதம் பண்ணுது. நான் என்ன கேட்குறேன், ஒரு பொண்ணு ஹாயின்னு சொன்னதுக்கு ரோபோக்கே பைத்தியம் பிடிக்குது. எங்கள் இளைஞர்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாக தயவுசெய்து நினச்சி பாருங்க. நடுவர் அவர்களே, கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கு போய் நின்றுக்கிறோம். என் பொண்டாட்டி சாமியை பார்த்துட்டு இருக்கா. நான் இருக்க அந்த பொம்பளையை பார்த்துட்டே இருந்தேன். இதில் என்ன தப்புன்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த ஐயர் வந்து கேட்டார், அர்ச்சனை சாமிக்கு அவங்க வீட்டுக்கார இருக்கான்னு. என் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, சாமிக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க, வீட்டுக்காரங்க நான் வீட்டில் போய் அர்ச்சனை பண்ணிக்கிறேன்னு. எனக்கு அப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, இல்லை வீட்டுக்கு வாங்க அப்படின்னா. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, நான் என்ன கேட்குறேன் நடுவர்களே, உங்களை தான் பார்த்து கேட்குறேன், ஏற்க கோயிலில் இந்த பொண்ணை பார்த்துன்னு தப்பா? நான் எதுக்கு பார்த்தேன்? அவ கழுத்தில் இருக்கிற நெக்லஸ் அப்படியே ஒரு பெட்டரான நெக்லஸ் என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படக்கூடாதையா? உலகத்தில் அண்ட புழுகு ஆகாச புழுகு கேட்டிருக்கான். இப்படி ஒரு பயங்கரமான, அதாவது இந்த புழுகை விட நீ இது பீட் அடிச்சிருச்சியா? 75 நாளில் 1,17,00,000 தின்னாங்கன்னு சொல்கிறான் பார். அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுச்சு. ஒரு கோயிலுக்கு வரும் பெண்ணை நாங்கள் ஏன் உற்று பார்க்கிறோம்? அவள் கழுத்தில் இருக்கக்கூடிய நெக்லஸை போல் என் மனைவிக்கு வாங்கி தரணுமா? நீங்கள் நல்லா பார்த்துங்க,
சிவன் ஆலயத்துக்கும் விஷ்ணு ஆலயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சில கோயில்கள் வந்து விஷ்ணு கோயிலில் சிவ சம்பந்தப்பட்ட சாமி வைக்க மாட்டாங்க, சிவாலயங்களில் விஷ்ணு சம்பந்தப்பட்ட சாமி சிலையை வைக்க மாட்டாங்க. ஆனால் எல்லா கோயிலும் பிள்ளையார் இருப்பார். ஏன்? ஈஸ்ட் பேச்சுலர். ஒரு புக்கு புடுக்கல் இல்லாமல் ஜம்முனுக்கிறாருங்களே. எங்களுக்கு வந்து தாய்மாமன் சீரு கொடுக்குறாங்க, ஆனால் சொத்தில் கொடுக்கலன்னு. தயவு செய்து வார்த்தையை மாற்றிக்கொள்ளுங்கள். பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு அளிக்க வேண்டும் என்று அரசாணையை விட்டவர் டாக்டர் கலைஞர் என்ற ஒரு ஆண். ஞாபகத்தில் வச்சுங்க. பெண்கள் எல்லாம் வீட்டில் கீழே உட்காராதீங்க, மேடைக்கு வாங்க, கால் மேல கால் போட்டு உட்காருங்க, பேண்ட் சட்டு போட்டு உட்காருங்கன்னு சொன்னவர் தந்தை பெரியார் என்ற ஒரு ஆண். தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. கியூபாவுடைய விடுதலைக்கு பாடுபட்டான் ஃபிடல் காஸ்ட்ரோ. ஞாபகத்தை வச்சுங்க. அவன் பாடுபட்டான், இந்த சமுதாயம் நின்றது. அண்ணல் அம்பேத்கர் பாடுபட்டார், பொறுப்போடு நடந்து கொண்டார். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக, ஒரு தாழ்த்தப்பட்ட இந்த தேசத்துடைய ஜனாதிபதியாக உட்கார முடிந்தது. ஒரு ஆண் நினைத்தால் குடும்பத்தில் மட்டுமல்ல, நாட்டிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த முடியும். எனவே நடுவர் அவர்களே, உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உங்கள் மனைவியை தயவு செய்து பார்க்காமல் தீர்ப்பை உறுதியாகவும் இறுதியாகவும் எங்கள் பக்கம் வழங்குங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.